தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்தி சுருக்கம். 4 மாநில இடைத்தேர்தல். ஆம் ஆத்மி கட்சிக்கு 2 சீட், பாரதிய ஜனதா காங்கிரஸ் மம்தா கட்சிக்கு தலா 1. கேரளாவின் நிலம்பூர் தொகுதி, மேற்கு வங்கத்தின் கலிகஞ்ச் தொகுதி, பஞ்சாபின் லூதியானா மேற்கு தொகுதி, குஜராத்தின் விஸ்வதார் மற்றும் காடி தொகுதிகளில் கடந்த 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடந்தது. இன்று ஓட்டு எண்ணப்பட்டு ரிசல்ட் வெளியிடப்பட்டது. நிலம்பூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஆரியதன் சுகாத் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளரை விட 11,077 ஓட்டுகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். சுயேட்சை வேட்பாளர் 3வது இடம் பிடித்தார். பாரதிய ஜனதா வேட்பாளருக்கு 4வது இடம்தான் கிடைத்தது. பஞ்சாபின் லூதியானா மேற்கு தொகுதியில் தற்போதைய ராஜ்யசபா எம்பி சஞ்சய் அரோரா காங்கிரஸ் வேட்பாளர் பாரத் பூஷன் அஷுவை தோற்கடித்தார். குஜராத்தின் விசாவதார் தொகுதியில் 2007க்கு பிறகு பாரதிய ஜனதா வெற்றி பெறவில்லை. அதனால் இந்த இடைத்தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டுமென பாரதிய ஜனதா முயற்சித்தது. அந்த கட்சி சார்பில் கீர்த்தி பட்டேல் வேட்பாளராக களமிறங்கினார். அவரை எதிர்த்து ஆம் ஆத்மி கட்சி சார்பில் கோபால் இதாலியா போட்டியிட்டார். குஜராத் சட்டசபை தேர்தலில் இந்த தொகுதியில் ஆம் ஆத்மி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பூபேந்திர பயானி பதவியை ராஜினாமா செய்து பாரதிய ஜனதாவில் இணைந்ததால் இங்கு இடைத்தேர்தல் நடந்தது. ஆனால் இப்போதும் ஆம் ஆத்மி கட்சியே வெற்றி பெற்றது. ஆம் ஆத்மி வேட்பாளர் கோபால் இதாலியா 17,554 ஓட்டு வித்தியாசத்தில் பாரதிய ஜனதா வேட்பாளரை வீழ்த்தினார். இந்த முறையும் பாரதிய ஜனதா கனவு நிறைவேறவில்லை. காங்கிரஸ் 3வது இடத்தை பிடித்தது. குஜராத்தின் காடி தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா வேட்பாளர் ராஜேந்திர சாப்தா வெற்றி பெற்றார். மேற்கு வங்கத்தின் கலிகஞ்ச் தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர் அலிஃபா அகமது வெற்றி பெற்றுள்ளார். பாரதிய ஜனதா வேட்பாளரை விட 50,000க்கும் அதிகமான ஓட்டுகளை அவர் பெற்றார். தேர்தல் நடந்த 5 தொகுதிகளின் இடைத்தேர்தல்களில் ஒரு இடத்தில் மட்டுமே பாரதிய ஜனதா வெற்றி பெற்றுள்ளது. ஆம் ஆத்மி 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றதால் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறது. பஞ்சாபின் லூதியானா மேற்கு தொகுதியில் வெற்றி பெற்ற ராஜ்யசபா எம்பி சஞ்சீவ் அரோரா எம்பி பதவியை ராஜினாமா செய்ய உள்ளார். அந்த இடத்துக்கு தான் போட்டியிடவில்லை என அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் கூறியதாவது: குஜராத் மக்கள் பாரதிய ஜனதா மீது வெறுப்படைந்துள்ளனர். இந்த இடைத்தேர்தல்களில் பாரதிய ஜனதா காங்கிரஸ் இரண்டையும் நிராகரித்து விட்டனர். அவர்களுக்கு ஆம் ஆத்மியை தோற்கடிப்பது மட்டுமே குறிக்கோளாக இருந்தது. நான் ராஜ்யசபா எம்பி ஆக மாட்டேன். சஞ்சீவ் அரோரா ராஜினாமா செய்தால் அந்த இடத்துக்கு யாரை எம்பி ஆக்குவது என்பதை கட்சியின் அரசியல் விவகாரங்களுக்கான குழு முடிவு செய்யும் என கெஜ்ரிவால் கூறினார். ஆதி முதல் அந்தம் வரை விளையாடும் பணம். ஸ்டாலின் கடும் விமர்சனம். மகாராஷ்டிராவில் நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளதை முதல்வர் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். நீட் தேர்வு தகுதியை பற்றியதல்ல, சந்தையை பற்றியது மட்டுமே என்பதை நிரூபிக்கும் மற்றொரு வழக்கு இது. அதனால்தான் நாங்கள் சத்தமாகவும் தெளிவாகவும் சொல்கிறோம், நீட் தேர்வு நீட்டாக இல்லை என்று. அதற்கு காரணமும் இருக்கிறது. தரம் தரம் என்றார்கள். ஆனால் நீட் தேர்வின் ஆதி முதல் அந்தம் வரை பணம் தான் விளையாடுகிறது. நீட் எனும் தேர்வு முறையே ஒரு மாரல் ஊழல். அது போதாதென்று வினாத்தாள் தொடங்கி தேர்வரை முடிவுகள் வெளியீடு வரை ஒவ்வொரு நிலையிலும் நிறைந்திருப்பது குளறுபடிகளும் முறைகேடுகளும் தான். நீட் முதல் கோணல் முற்றிலும் கோணல். RSS பாரதிய ஜனதா மாநாடுகளில் ஷோ பீஸாக உட்கார நேரம் இருக்கும் அதிமுகவினருக்கு இவற்றை எதிர்த்து தங்கள் எஜமானர்களிடம் பேச நேரமோ மானமோ இல்லை என்றும் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். 2024 எடப்பாடி எடுத்த முடிவு. வேலுமணியின் ஸ்ட்ராங் மெசேஜ். மதுரையில் நேற்று இந்து முன்னணி நடத்திய முருக பக்தர்கள் மாநாட்டில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் RB உதயகுமார், செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி ஆகியோர் பங்கேற்றனர். மாநாட்டில் வெளியிடப்பட்ட வீடியோவில் பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டம் மற்றும் அண்ணாதுரை, ஈவே ராமசாமி போன்றோரை பற்றி விமர்சிப்பது போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. இதற்கு அதிமுக தலைவர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். இன்று சிவகாசியில் முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி கூறுகையில், சர்ச்சைக்குரிய அந்த வீடியோவை தவிர்த்திருக்கலாம் என்றார். அதில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி பேசி அதனுடைய ஒட்டுமொத்த அந்த மாநாட்டினுடைய நல்ல கருத்துக்களை எல்லாம் புறக்கணிக்க முடியாது. ஆகவே அண்ணாவை வஞ்சிப்பதைப் போல புறக்கணிப்பதைப் போல ஒரு செய்தி வந்திருப்பது வருத்தம் அளிக்கிறது. அதை தவிர்த்திருக்கலாம். கோவையில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கூறுகையில், நாங்கள் மதிக்கும் தலைவர்களை விமர்சித்து பேசுவதை ஏற்க முடியாது என்றார். 2024 முக்கியமான நாடாளுமன்ற தேர்தல் அண்ணாவை பற்றி சில விமர்சனங்கள் பண்ணின காரணத்தினாலே எடப்பாடியார் துணிச்சலாக ஒரு தைரியமிக்க தலைவராக அப்ப எப்படி முடிவெடுத்தான்னு தெரியும்.
எங்களுடைய தலைவர்களை முன்னோர்களை பேசினா எப்போ ஒத்துக்க மாட்டோம். அதே போல பொதுச்செயலாளர் தெளிவாக சொல்லுவார், கூட்டணி வேற கொள்கை வேற. கொள்கையிலிருந்து எப்பவுமே எங்களுடைய தலைவர்கள் குறிப்பா எடப்பாடியார் அவர்கள் கொள்கை எப்பொழுதும் விட்டுக் கொடுக்க மாட்டார். போஸ்டரில் கூட அன்புமணி கூடாது, தைலாபுரத்தில் மோதல் உச்சகட்டம். பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி இடையே யார் கட்சித் தலைவர் என்கிற மோதல் இன்னும் முடியவில்லை. பொதுக்குழுவால் நான் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளேன், என்னை நீக்கும் அதிகாரம் பொதுக்குழுவுக்கு மட்டுமே இருக்கிறது என்கிறார் அன்புமணி. அதே நேரத்தில் அன்புமணி ஆதரவு நிர்வாகிகளை ஒவ்வொருவராக கட்சியிலிருந்து நீக்கி வருகிறார் ராமதாஸ். அவர்களுக்கு பதிலாக தனக்கு சாதகமான புதிய நிர்வாகிகளை நியமனம் செய்கிறார். பதிலுக்கு ராமதாஸால் நீக்கப்பட்டவர்கள் கட்சியில் தொடர்வார்கள் என அன்புமணி அறிவிப்பு வெளியிடுகிறார். கடந்த சில வாரங்களாக மோதல் போக்கு இப்படியே தொடர்கிறது. அடுத்ததாக கூட்டப்படும் பொதுக்குழுவில் தான் வெற்றி பெறுவதுடன் தனது பக்கம் தனிப்பெரும்பான்மை உருவாக்கும் வகையில் ராமதாஸ் தீவிரம் காட்டி வருகிறார். அதிலும் குறிப்பாக அன்புமணிக்கு ஆதரவு அதிகமாக உள்ள மண்டலங்களை குறிவைத்து அங்குள்ள நிர்வாகிகள் மாற்றப்பட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து எம்எல்ஏ சதாசிவத்தை ராமதாஸ் பதவியிலிருந்து நீக்கினார். அவருக்கு பதிலாக மாவட்ட அமைப்பு செயலாளர் ராஜேந்திரனை சேலம் மேற்கு மாவட்ட செயலாளராக நியமித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி படைத்த பரமாத்மா எங்களுடைய குலதெய்வம் மருத்துவர் ஐயா அவர்கள் சேலம் மேற்கு மாவட்டம் ஓமலூர் மேட்டூர் தொகுதிக்கு மாவட்ட செயலாளர் அறிவித்திருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே என்ன பொறுப்புல இருந்தீங்க? மாவட்ட அமைப்பு செயலாளர். இப்போ புதிய மாவட்ட பொறுப்பு ஏற்கனவே இருந்த மாவட்ட அறிவிப்பை வந்து அவர் ரத்து பண்ணிட்டு இப்ப மாவட்ட செயலாளர் அறிவிச்சிருக்காரு. உங்களுக்கு கீழே என்னென்ன மாவட்ட? ஓமலூர் தொகுதி, மேட்டூர் தொகுதி. மாவட்ட செயலர் யார் சார் இருந்தா? மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் அவர்கள். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் நீக்க வேண்டியது காரணம்னா உங்களை போட வேண்டியது காரணம் தெரியலைங்க. ஐயா சொல்றாரு வந்தாங்க. ஏன்னா உங்க தொகுதியில் இருக்கக்கூடிய மற்ற பொறுப்பாளர்கள் யார் யார் மாற்றப்பட்டிருக்காங்க? புதிதாக எத்தனை பேர் நியமிக்கப்பட்டிருக்காங்க? ஒன்றிய செயலாளர் ஒரு சிலர் மாத்திருக்கு. இன்னும் வரவா ஐயா சொல்றவங்கள பார்த்து போறோம். இன்னும் இவங்க 2 பேருக்குள்ளான மோதல் தொடர்ந்துகிட்டே இருக்குன்னு நீங்க வந்து நல்லது நடக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் நடக்கவே இல்லை சார். கண்டிப்பா நடக்கும். ஐயா தான் அதை முடிவு பண்ணணும். தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸ் பல்வேறு நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய போது எந்த கூட்டத்திலும் சதாசிவம் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தைலாபுரம் இல்லம் முன்பு வாசல் சுவரில் இருந்த நாளைய தமிழகமே என குறிப்பிட்டு அன்புமணி மற்றும் ராமதாஸ் ஆகியோரின் புகைப்படங்கள் இடம்பெற்றிருந்த போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தது. போஸ்டர்களை தைலாபுரம் ஊழியர்கள் அகற்றினர். அன்புமணி இடம்பெற்றிருந்த போஸ்டர்கள் அகற்றப்பட்ட சம்பவம் பாமகவில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நோய்களை தடுக்க புது திட்டம், பள்ளி மாணவர்களுக்கு பயிற்சி. பள்ளி மாணவர்களுக்கு நோய் தடுப்பு குறித்த மருத்துவ விழிப்புணர்வு பயிற்சி வழங்கும் திட்டத்தை சென்னையில் சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார். இந்த 50,76,000 மாணவர்களுக்கு இந்த திட்டத்தை தொடங்குவதன் மூலம் 1 கோடி குடும்பங்களுக்கு நோய் தடுப்பு பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயம் இந்த 50,76,000 மாணவர்கள் தமிழ்நாட்டின் ஹெல்த் அம்பாசிடர்ஸ், சுகாதார தூதுவர்கள் என்கின்ற வகையில் இவர்களுக்கு வழங்கப்படுகிற இந்த அறிவுரைகள், போதனைகள், விழிப்புணர்வு இவற்றை இவர்கள் தங்கள் குடும்பத்தில் இருக்கிற உறவு முறைகளுக்கு கொண்டு போய் சேர்த்து மிகப்பெரிய அளவில் நோய் பற்றிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், நோய் தடுப்புக்காக கையாளப்பட வேண்டிய விஷயங்கள், இப்படி பல விஷயங்களை தங்களுடைய குடும்பத்தினருக்கு எடுத்துச் சொல்லவிருக்கிறார்கள். இது பெரிய அளவில் பயன் தரும் என்கின்ற வகையில் இந்த பள்ளியில் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்திய கடற்படையில் இணையும் புதுவரவு INS தமால். இந்திய கடற்கரைக்காக ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணை தாங்கிய போர்க்கப்பலான INS தமால் ஜூலை 1 நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. கடவுள்களின் ராஜாவான இந்திரனால் போருக்கு பயன்படுத்தப்பட்ட புராண வாளை குறிக்கும் வகையில் இந்த போர்க்கப்பலுக்கு தமால் என பெயரிடப்பட்டுள்ளது. 125 மீட்டர் நீளம், 3900 டன் எடையில் உருவாக்கியுள்ள இந்த போர்க்கப்பல் ரஷ்யாவின் கடலோர நகரமான கலினின் கிராடிலிருந்து இந்திய கடற்படையில் இணைக்கப்பட உள்ளது. கடல், நிலம் இரண்டிலும் இலக்கை குறிவைக்கும் பிரமோஸ் நீண்ட தூர ஏவுகணை உட்பட இந்த கப்பலில் 26% தொழில்நுட்பங்கள், திறன்கள் மற்றும் உபகரணங்கள் இந்தியாவில் மேம்படுத்தப்பட்டவை. அதாவது இந்தியா ரஷ்யாவின் அதிநவீன தொழில்நுட்பங்களின் கலவையை கொண்ட இந்த போர்க்கப்பல் மேற்கு கடற்படை பிரிவில் போர்வாளாக திகழும் என்று இந்திய கடற்படை செய்தி தொடர்பாளர் கமாண்டர் விவேக் மத்வால் தெரிவித்தார். INS தமால் இந்திய கடற்படையின் வளர்ந்து வரும் திறன்களின் அடையாளமாக மட்டுமில்லாமல் இந்தியா ரஷ்யா கூட்டாண்மையின் வலிமையை எடுத்துக்காட்டும்.
கடந்த 20 ஆண்டுகளில் ரஷ்யாவிலிருந்து இந்திய கடற்படையில் இணையும் 8வது கிரீவாக் வகை போர்க்கப்பல் இது. இந்தியா ரஷ்யா ஒத்துழைப்பில் இரு நாடுகளிலும் தலா 2 போர்க்கப்பல்கள் தயாரிக்க ஒப்புக் கொள்ளப்பட்டன. ரஷ்யாவிலிருந்து இப்போது 2வது கப்பலின் தயாரிப்பு முடிந்து கடற்படையில் சேர்க்கப்பட உள்ளது. தொடக்க நிகழ்வில் மேற்கு கடற்படை பிரிவின் தளபதி சஞ்சய் ஜெய்சிங் தலைமையில் பல இந்திய மற்றும் ரஷ்ய உயர் பாதுகாப்பு அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்டு இந்திய கடற்படையில் சேர்க்கப்படும் கடைசி போர்க்கப்பல் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் மிகப்பெரிய சொத்து, மோடியை மீண்டும் புகழ்ந்த சசி தரூர். காங்கிரஸ் தலைவர்கள் மீண்டும் கடுப்பு. ஜம்மு காஷ்மீரின் பெஹல்காமில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பதிலடி கொடுத்தது. பாகிஸ்தான் பெரும் பாதிப்பை சந்தித்தது. அதற்காக காங்கிரஸ் எம்பி சசி தரூர் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசை வெகுவாக பாராட்டினார். மத்திய அரசு அமைத்த அனைத்து கட்சி குழுக்கள் பல்வேறு நாடுகளுக்கு சென்று ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்கிவிட்டு நாடு திரும்பின. ஒரு குழுவுக்கு காங்கிரஸ் எம்பி சசி தரூர் தலைமை வகித்தார். காங்கிரஸ் கட்சி அவரது பெயரை மத்திய அரசுக்கு பரிந்துரைக்கவில்லை. மத்திய அரசே அவரை தேர்வு செய்து அனுப்பி வைத்தது. இதனால் காங்கிரஸ் தலைவர்கள் சசி தரூரை விமர்சித்தனர். ஆனால் மத்திய அரசு கொடுத்த பணியை சிறப்பாக செய்து முடித்து சசி தரூர் நாடு திரும்பினார். அமெரிக்கா, கொலம்பியா உள்பட 5 நாடுகளுக்கு அவர் பயணம் மேற்கொண்டார். அந்நாட்டின் ஆட்சியாளர்கள், கல்வியாளர்களை சந்தித்து பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை எடுத்துரைத்தார். நாடு திரும்பிய பின் தனது பயணம் குறித்து அவர் ஒரு நாளிதழில் கட்டுரை எழுதினார். அதில் அவர் கூறியிருப்பதாவது: பிரதமர் மோடியின் ஆற்றல், சுறுசுறுப்பு, ஒரு விஷயத்தில் காட்டும் ஈடுபாடு ஆகியவை உலக அரங்கில் இந்தியாவின் முதன்மை சொத்தாக இருக்கிறது. பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகள் நமது நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க தேவையான நியாயமான முயற்சியாக இருந்தன என்றும், எல்லை தாண்டிய பயங்கரவாத செயல்களுக்கு பதிலடியாக அமைந்தன என்றும் வெளிநாடுகளில் விளக்கினோம். எங்களது விளக்கம் அந்த நாடுகளின் எண்ணங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. பொறுமையுடனும் தொடர்ச்சியாகவும் தரப்படுகின்ற உண்மையான தகவல்கள் வேண்டுமென்றே பரப்பப்படும் தவறான தகவல்களை முறியடிக்கும் என்பதை அவை நிரூபித்தன என்று அந்த கட்டுரையில் சசி தரூர் கூறியுள்ளார். போதைப்பொருள் பயன்படுத்திய நடிகர் ஸ்ரீகாந்த் சிக்கியது எப்படி? திரையுலகில் வேறு யாருக்கெல்லாம் லிங்க்? சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பப்பில் கடந்த மாதம் ஏற்பட்ட அடிதடி தொடர்பாக அப்போது அதிமுக ஐடி விங் நிர்வாகியாக இருந்த பிரசாத் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். பிரசாத் போதைப்பொருள் சப்ளை செய்தது விசாரணையில் தெரியவந்தது. அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கொகைன் சப்ளை வழக்கில் கைதான பிரதீப் குமாரிடம் விசாரணை நடந்தது. பிரதீப் மூலமாக நடிகர் ஸ்ரீகாந்த் உள்ளிட்டோருக்கு போதை சப்ளை செய்ததை பிரசாத் ஒப்புக்கொண்டார். அதன் அடிப்படையில் சென்னை நுங்கம்பாக்கம் உதவி கமிஷனர் அலுவலகத்தில் நடிகர் ஸ்ரீகாந்திடம் விசாரணை நடந்தது. அப்போது அவரது இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது. இதில் நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். பிரசாத்திடமிருந்து 1 கிராம் போதைப்பொருளை 12,000 ரூபாய்க்கு நடிகர் ஸ்ரீகாந்த் வாங்கியிருக்கிறார். கிட்டத்தட்ட 40 முறைக்கு மேல் போதைப்பொருள் அவர் வாங்கியதாக கூறப்படுகிறது. போதைப்பொருள் வழக்கில் திரையுலகைச் சேர்ந்தவர்கள் உட்பட வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்பது குறித்து நுங்கம்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.